இங்கே நிற்குது பார்த்தீங்களா, இதுதாங்க நம்மளோட பஸ்ஸு. கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுற ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ். பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற கேஎஸ்ஆர்டிசி சீட்டர் பஸ்ஸுங்க, வால்வோ பஸ்ஸு. பஸ்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றா போக நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான கேபின் ரைடு வியூவோட இந்த விளாக் இருக்க போகுது. மணிக்கு வந்திருக்கோம். நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரிஹரன். நல்லா இருந்துச்சு, வடை சூப்பராக இருந்துச்சு, உளுந்து வடை. டீயும் நல்லா இருந்துச்சு. டிஃபன் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஒரு டீ மட்டும் குடிச்சுட்ருக்கேன். ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான பஸ் வாகல உங்களால் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. தமிழ் பார்த்து புரிஞ்சிருக்கும். எஸ், ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சங்கனச்சேரியில் இருக்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். இங்கேருந்து நம்ம இப்போ திருநெல்வேலிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாங்க, சங்கனச்சேரியிலேருந்து திருநெல்வேலிக்கு கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ் ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இந்த பஸ் விளாக் வந்து கவர் பண்ணதே இல்லை தமிழில். ஸோ நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விளாக் வரப்போகுது. ஸோ கேரளாலேருந்து நீங்கள் திருநெல்வேலிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சொன்னால் இந்த பஸ்ஸோட ரூட்டு தாங்க ஹைலைட். அதனால தான் நான் இந்த பஸ் எப்படியாச்சும் கவர் பண்ணி ஆகணும்னு வந்தேன். பஸ்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்குது. நான் ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. டிக்கெட் ஃபேர் என்ன, எந்த டயத்தில் கிளம்புது, எந்தெந்த டயத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாமே ஒவ்வொன்றா போக ஒரு சூப்பரான கேஎஸ்ஆர்டிசி மார்னிங் ஜர்னிக்கு ரெடி ஆகிக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. சரி வாங்க ஒரு டீ சாப்பிட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற கேஎஸ்ஆர்டிசி சீட்டர் பஸ்ஸுங்க, வால்வோ பஸ்ஸு. சூப்பராக இருக்குல்ல. கூடிய சீக்கிரம் இந்த பஸ்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்லீப்பர்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, சீட்டர்லையும் ஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்து மறக்காமல் ட்ராவலிங் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க சங்கனச்சேரி பஸ் ஸ்டாண்டு, பஸ் டிப்போ. இங்கே பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்கள். இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இதுதாங்க நம்மளோட பஸ்ஸு. கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுற ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ்ஸு. ஆக்சுவலாக இது இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க புதுசாக. இதுக்கு முன்னாடி பழைய பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த பஸ் தான் இப்போ. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட் பஸ்ஸுங்க. பழனியிலேருந்து எட்டமானூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு போல். பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, ட்ரிஷூர், கோட்டயம், சங்கனச்சேரி. நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா இந்த பஸ்ஸை போய் சூஸ் பண்ணுன்னு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பஸ்ஸோட ரூட்டு தாங்க ஹைலைட்டு. இந்த தென்மலை, புனலூர், ஆரியங்காவு, செங்கோட்டை, தென்காசி இந்த ரூட்டில் ட்ராவல் ஆகும். சூப்பராக இருக்கும். பஸ் விளாக் வந்து கேரளா சேர்ந்த ஒருத்தர் போட்டிருந்தார். ரீசெண்டாக தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஃபீல்டில் வந்துச்சு, சங்கனச்சேரி டு திருநெல்வேலி ஒரு கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் பேசஞ்சர் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. சரி, ரூட் நல்லா இருக்குது. அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்மளோட பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் இப்போ பார்த்துருங்க. பாடி வந்து டாட்டாவோட பில்ட்டுங்க. சங்கனச்சேரி டிப்போ உங்களுக்கு. பஸ் நம்பர் வந்து KL15A3101 ஃபாஸ்ட் பேசஞ்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஎஸ் 630 CH சங்கனச்சேரி டிப்போ. ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டாங்க 7:10 ஆச்சுங்க. பஸ்ஸை வந்து பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே கூட நீங்கள் ஏறிக்கலாம். ஒரு இப்போதைக்கு ஒரு 7-8 பேர் ஏறி இருக்காங்க. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் இப்போ பார்த்துடலாம். டோட்டலாக 52 சீட்ஸுங்க. 3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து 2 பக்கம் லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸும் இருக்குது. அண்ட் பிடிச்சி நிற்கிறதுக்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. புது பஸ் தான் அது. ஜஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு ஃபயர் எக்ஸிஸ்டன் வச்சுருக்காங்க. குறிப்பாக இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா சார்ஜிங் போர்ட்ஸ் USB டைப் எல்லா சீட்ஸ்லேயும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. இங்கே பாருங்கள். சரி வாங்க நம்மளோட சீட்டுக்கு போகலாம். ஃப்ரண்ட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவி கூட இருக்குங்க. டிவி ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம வந்து சீட்டில் உட்காந்தாச்சுங்க. மணி ஏகால் ஆகுது. பஸ்ஸு கிளம்ப போகுது. பஸ்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றா போக நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான கேபின் ரைடு வியூவோட இந்த விளாக் இருக்க போகுது. ஏன்னா நான் புக் பண்ணும்போது ஃப்ரெண்ட் சீட் கொடுத்து தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இதுதான் கேபின் ரைடு. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜம்முன்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸில் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மணி 7:15. சங்கனச்சேரி பஸ் டிப்போலேருந்து பஸ் கிளம்பியாச்சு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:15 பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்த ஸ்டாப் எதுனா திருவள்ளா தான்.
சரி வாங்குங்க, இப்போ பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நம்மளோட பஸ் வந்து டெய்லி காலையில் 7:15 சங்கனச்சேரியில் கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியானம் 1:15 போய் ரீச் ஆகுங்க. திரும்ப ரிட்டர்ன் டைரெக்ஷனில் திருநெல்வேலியில் டெய்லி மதியானம் 2:40 கிளம்பி உங்களுக்கு கோட்டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு 9:25 போய் ரீச் ஆகும். ஸோ காலையில் செங்கனச்சேரியிலேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு செங்கனச்சேரியிலேருந்து தான் கிளம்பும். திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் டைரெக்ஷனில் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது திருநெல்வேலியிலேருந்து கோட்டயம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸை. செங்கனச்சேரியில் 7:15 கிளம்புற இந்த பஸ் அடுத்த ஸ்டாப் வந்து திருவள்ளாங்க 7:30 மணிக்கு, செங்கனூர் வந்து 7:50, பன்னாடாலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:10, அடூர் வந்து 8:25, பத்தனாபுரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 மணிக்கு, புனலூர் வந்து 9:30, தென்காசி வந்து 11:40, திருநெல்வேலி வந்து 1:35ங்க. ரிட்டர்ன் டைரெக்ஷனில் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் மதியம் 2:50 எடுக்கிற இந்த வண்டி தென்காசிக்கு வந்து சாயங்காலம் 4:45, புனலூருக்கு வந்து சாயங்காலம் 6:45, பத்தனாபுரம் வந்து 7:15, அடூருக்கு வந்து 7:45, பன்னாடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 மணிக்கும், செங்கனூர் வந்து 8:20, திருவள்ளாக வந்து 8:40, செங்கனச்சேரி வந்து 8:55, கோட்டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் 9:25 போய் ரீச் ஆகுங்க. ஸோ 7:30 மணிக்கு நம்ம திருவள்ளா பஸ் ஸ்டாப் வந்திருக்காங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் இதுதான். பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு டீசன்ட் ரோடு வந்து ஏறி இருக்காங்க. நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து லைவில் தான் நிறையா பேர் ஏற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்கனச்சேரியிலே பென்ட்ரைவ் போட்டு சாங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா மலையாள பாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அடிஷ்னலாக ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு தான் ப்ளே பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ காமிக்கும்போது இன்னும் காப்பிரைட்ஸ் வந்துடக்கூடாது. அதனால தான் 5 மினிட்ஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் திருவள்ளாலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து செங்கனூர் தான். பஸ்ஸு வந்து செங்கனச்சேரியிலேருந்து கிளம்புனோடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து திருவள்ளாவில் அடுத்த ஸ்டாப்லேயே வண்டி ஃபுல்லாகிருச்சுங்க. நிறையா பேர் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா மெஜாரிட்டி இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறத விட லைவில் நிறையா பேர் வந்து ஏறி டிக்கெட் வாங்கிக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு சில பேர் வந்து மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ரிசர்வேஷன் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸில். ஸோ 7:50 வந்து செங்கனூர் வந்திருக்கோங்க. ஆன் டயத்துக்கு தான் வந்திருக்கு. 2வது ஸ்டாப் நம்ம பஸ்ஸோட. ஸோ செங்கனூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. நம்ம பஸ்ஸுக்கான பஸ் டிக்கெட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாங்க. மொபைல் ஆப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு KSRTC சலோ ஆப்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா ENTE KSRTC நியோ OPRSன்னு ஒரு ஆப் இருக்கும் மொபைல், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வெப்சைட் மூலமாக போய் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் KSRTC shift.comன்ற வெப்சைட்டில் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸு, பஸ்ஸுக்கான டிக்கெட்ஸை. ஸோ செங்கனூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே ஏறி இருக்காங்க.
நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா பண்டலம். அது வந்து ஒரு 8:10க்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலிக்கு 2 பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற சங்கனச்சேரியிலேருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸுங்க. இன்னொன்று வந்து கொல்லம்லேருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸுங்க. கொல்லம்லேருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸோட டைமிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொல்லமில் டெய்லி காலையில் 10:20 கிளம்புங்க. கொட்டாரக்காரை வந்து 11:10க்கும், புனலூர் வந்து 11:55க்கும், தென்மலை வந்து 12:35க்கும், செங்கோட்டை வந்து மதியானம் 1:35க்கும், தென்காசிக்கு வந்து மதியானம் 2:05க்கு, திருநெல்வேலிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியானம் 3:30 மணிக்கு வந்து ரீச் ஆகுங்க உங்களுக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து கொல்லத்துக்கு கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸோட டைமிங்ஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் 4:10க்கு உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புங்க. தென்காசிக்கு வந்து 6:10க்கும், செங்கோட்டை வந்து 6:25, தென்மலை வந்து 7:25, புனலூர் வந்து 8:10க்கும், கொட்டாரக்காரை வந்து 8:40க்கும், கொல்லம் வந்து 9:30 மணிக்கு வந்து ரீச் ஆகும். இதோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 190 வருங்க. நம்ம சங்கனச்சேரிக்கு எப்படி வந்திருப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் விலாகான நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வந்து ஜிம்பஸ் மேக்ஸில் வந்திருப்போங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்து இறங்கினோம். சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்திருப்பாங்க. சங்கனச்சேரியில் வந்து நம்ம வெயிட்டிங் ஹாலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்போங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விலாகு. சங்கனச்சேரியிலேருந்து இப்போ திருநெல்வேலிக்கு நம்ம இந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சபரிமலை வரும். அடூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:30 மணிக்கு வந்திருக்கோம். ஸோ நிறையா கூட்டம் வந்து அடூரில் தான் ஏறுறாங்க.
9 மணிக்கு பத்தனப்புறம் வந்திருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்து நம்ம புனலூர் வந்திருக்கோம். 9:20க்கு வந்திருக்கு, 9:30க்கு ஆக்சுவலாக டைமு. பட் புனலூர் ஒரு அட்வான்ஸாகவே வந்தாச்சு. ஸோ இதுதாங்க புனலூர் பஸ் ஸ்டாண்டு. நிறையா வாட்டி ட்ரெயினில் இந்த ரூட்டில் கிராஸ் பண்ணி போயிருக்கேன், நம்ம கொல்லம் மெயிலில். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புனலூருக்கு பஸ்ஸில் வந்திருக்கேன். புனலூர் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் கூட்டம் ஃபுல்லாக தாங்க இருக்குது. நல்ல டிமாண்டான வண்டி தான். டே டைமில் உங்களுக்கு அதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் சொல்ல போனோம்னா. சங்கனச்சேரியிலேருந்து பாருங்களேன், ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம புனலூர் வந்துட்டோம். இன்னும் அப்படியே தென்மலை, ஆரியன்கனவு, செங்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி போயிடலாம் ஈஸியாக. அதுவும் வெறும் கம்மி பட்ஜெட்டில். டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துடலாம். எனக்கு சங்கனச்சேரி டு திருநெல்வேலி 222 ரூபா ஆச்சு ஆன்லைனில் புக் பண்ணனால. இதே நீங்கள் கண்டக்டர்கிட்ட வந்து எடுத்திங்கன்னா 209 ரூபாங்க.
ஒரு 10:30 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்டரான செங்கோட்டை, அதாவது தென்காசி, இந்த பக்கம் புனலூர்லாம் தாண்டி நம்ம தென்மாலெலாம் தாண்டி வந்தாச்சு. பஸ் நிற்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்டு தமிழ்நாடு பார்டர் ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா. மார்னிங் டிஃபனுக்காக நிப்பாட்டியிருக்காங்க ஒரு ஹோட்டலில். இது ஒரு 10 to 15 minutes பிரேக்கு. ஆக்சுவலாக புனலூர் தாண்டியே நிப்பாட்டுவாங்க. அந்த கேரளா கார் போட்ட விளாகில் வந்து பார்த்திங்கன்னா புனலூர் தாண்டோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டியிருந்தாங்க 9:30 மணிக்கு என்னமோ. பட் நம்ம இது இன்றைக்கி வந்து இங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. மணி 10:40 ஆச்சு. நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபன் எதுவும் சாப்பிடல, டீயோடய முடிச்சுக்கலாம். இன்னும் ஆஃப்டர்நூன் போய் ஒரே லஞ்ச் பார்த்துக்கலாம் திருநெல்வேலியிலன்ட்டு டிஃபன் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு டீ மட்டும் குடிச்சிட்ருக்கேன். உளுந்து வடை நல்லா இருந்துச்சுங்க. ஹோட்டல் நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரிஹரன். நல்லா இருந்துச்சு, வடை சூப்பராக இருந்துச்சு, உளுந்து வடை. டீயும் நல்லா இருந்துச்சு. 2 வடை பார்சல் வேறு வாங்கியிருக்கேன். ஜர்னியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. புனலூர் தாண்டோடனே செம்ம காட் செக்ஷனு நல்லா இருந்துச்சு. சில்னஸ் செம்மையாக ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. கிளைமேட்டெல்லாம் சூப்பராக. பக்கத்தில் பூரா ரப்பர் தோட்டம். அண்ட் பக்கத்துலேயே நமக்கு ட்ராக், அந்த கொல்லம்லேருந்து புனலூர் செங்கோட்டை வரும் பகவதிபுரம் அந்த லைன் பக்கத்துலேயே வருது. 13 ஆர்ச் பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு. இங்கே வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பஸ்ஸு தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சுங்க. அதனால் போர்டை வந்து தமிழில் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த வழியில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க. வர வழியில் பார்த்தேன், பட் நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன். ஸோ ரைட் சைடில் அந்த போர்டு இருந்துச்சு, பார்த்தேன். ஸோ 11:10 வந்து செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகல, வெளியே தான் நிற்கிறோம். தென்காசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ் ஓரளவுக்கு இப்போ தான் ஃப்ரீயாக ஆகுது. அதே மாதிரி இங்கேருந்து கூட்டமும் ஏறுது திருநெல்வேலி போகிறதுக்கு. ஒரு 5 minutes ஸ்டாப்புக்கு அப்புறம் தென்காசிலேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. பஸ்ஸு மறுபடியும் இங்கே ஃபுல்லாகிடுச்சு தென்காசியில்.
என்னங்க எப்படி இருந்துச்சு சங்கனாச்சேரியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி ஃபாஸ்ட் பேசஞ்சரோட பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓவராலாக ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும், சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு 222 ஒரு அருமையான ஜர்னி. ஒரு 7 ஹவர்ஸ். காலையில் அங்கே 7:15 எடுத்தோம், மத்தியானம் கரெக்டாக ஒரு 1:15 இங்கே வரணும். 1 மணிக்கெல்லாம் நம்ம திருநெல்வேலி வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் போச்சு பஸ்ஸு. ஸோ அங்கே இறங்கிட்டேன். அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நமக்கு திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது, அதனால நான் இங்கே இறங்கிட்டேன். ஸோ மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் வரணுன்றதுனால ஸ்டேஷன் வழியாக தான் போச்சு பஸ், அதனால் அங்கேயே இறங்கிட்டேன் நான். ஸோ தென்காசி தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே ஃபுல் ஸ்டாண்டிங். அது பாவூர்சத்திரம் அப்புறம் ஆலங்குளம் இந்த 2 ஊர்லேயும் மக்கள் க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமான கூட்டம் ஏறினாங்க. ஸோ ரூட் வந்து அதான் தென்காசி தாண்டி உங்களுக்கு பாவூர்சத்திரம் ஒரு ஸ்டாப் இருந்துச்சு, அப்புறம் ஆலங்குளம் ஒரு ஸ்டாப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி தான். ஸோ சங்கனாச்சேரியிலேருந்து நீங்கள் திருநெல்வேலி வர்றதுக்கு ஒரு அருமையான பஸ்ஸு கம்மி பட்ஜெட்டில் 222 ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து திண்டுக்கலுக்கு இந்த திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதில் இப்போ 3:45 இதில் போய் திண்டுக்கல் இறங்கி அப்புறம் திண்டுக்கல்லேருந்து பள்ளி பஸ்ஸில் போயிடுவாங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு ப்ளாகில் நான் மறுபடியும் செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்து மறக்காமல் ட்ராவலி தரந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலி தரந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.